ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆல்ரெடி நம்ம பசுபதி இருக்காங்களே ரமேஷ் சார், அவங்க வந்து அப்டேட் போட்டிருந்தாங்க. நம்ம ஷேரும் பண்ணியிருந்தோம், இனிமேல் பிடிஎஸ் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெனிலா இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க வைஷாலி. ஸோ ஆக்சுவலாக பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து முடிஞ்ச எபிசோடோட பிடிஎஸ். ஸோ நம்ம வெனிலா வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களே, பொண்டாட்டின் உன்னோட ஃபோனில் பொண்டாட்டின் பேர் சேவ் பண்ணி வச்சுருக்க, பொண்டாட்டி தான் சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டைலாக் பேசுவார்லே, அந்த ஒரு சீன் மேக்கிங் வீடியோ அந்த ஒரு டைமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா அவங்க மாமாலாம் அந்த வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் மேக்கிங் வீடியோ தான். இல்லை நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பார் அந்த வீடியோவில். அதை நான் குட்டியாக அந்த சின்ன விஜயோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது சின்ன இவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்தாலும் அந்த குட்டித்தனம் குறும்புத்தனம் வந்து விஜய்கிட்ட அப்படியே தான் இருக்குது. அந்த கண் இது பண்ணுறது அழகாக அந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அந்த ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் நமக்கு பார்க்கும்போது ஃபயராக இருந்தாலும் அந்த எபிசோட் மேக் பண்ணும்போது செம்ம ஃபன்னாக தான் இருந்திருக்கும் போல். ஸோ லாஸ்ட் அந்த பொண்டாட்டினா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லும்போது ஒரு பிளேஸில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா ஹாலில், அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் செமையாக கும்மா பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு சிரிச்சிடறாங்க, வெண்ணிலாவும் சிரிச்சிடறாங்க, ராகினியும் சிரிச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி டேக் போயிருப்பாங்க போல். ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. மேக் பண்ணும்போது இதுதான் நான் சொன்னேன், விஜயோட க்யூட் ரியாக்ஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் ஏதோ ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பார், அடுத்து வந்து கையாலேயே இந்த ரியாக்ஷன் கொடுக்குறது. நிறைய இடத்துல இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஃபேன்ஸ் பேஜுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை என்ன எடிட் பண்ணி, பட் நம்மளால் எடிட்லாம் ஷேர் பண்ண முடியாது. பட் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இந்த ஒரு வீடியோ. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.